கேரளாவில் அரசு நர்சிங் கல்லூரியில் இளநிலை மாணவர்களை நிர்வாண கோலத்தில் அடித்து ராகிங் கொடுமையில் ஈடுபட்ட அதிர்ச்சி சம்பவத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் அரசு செவிலியர் கல்லூரி இயங்கி வருகிறது. இங்கு 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். அங்கு சீனியர் மாணவர்கள் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு தொடர்ந்து ராகிங் கொடுப்பதாக புகார் எழுந்தது. இதில் பாதிக்கப்பட்ட 3 மாணவர்கள் காந்தி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அந்த புகாரில் கடந்த நவம்பர் மாதம் தொடங்கிய ராகிங் கொடுமை 3 மாதங்களாக நீடித்து வந்துள்ளது என தெரிவித்துள்ளனர். கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வரும் மாணவர்கள் முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவர்களிடம் ராகிங்கில் ஈடுபட்டு வந்துள்ளனர். முதலாம் ஆண்டு மாணவர்களை நிர்வாணமாக்கி உடற்பயிற்சிக்கு பளு தூக்கும் தம்புல்ஸை அந்தரங்க உறுப்பில் கட்டி கொடுமைப்படுத்தி உள்ளனர். காம்பஸ் எனப்படும் கணித படிப்புக்கு உபயோகப்படும் உபகரணம் மற்றும் அதுபோன்ற பிற பொருட்களை கொண்டு கடுமையாக தாக்கி மாணவர்களுக்கு காயங்களை ஏற்படுத்தி உள்ளனர். அதன் பின்னர் காயங்கள் ஏற்பட்ட இடத்தில் அவர்கள் பயன்படுத்தும் லோஷன் கிரீம்களை தடவி விட்டுள்ளனர். அப்போது வலியில் அலறி துடிக்கும் போது அந்த கிரீமை வாய், முகம், தலையில் பூசி டார்ச்சர் செய்துள்ளனர். இந்த செயல்களை எல்லாம் வீடியோவாக படம் பிடித்து வைத்துக் கொண்டு அடிக்கடி மிரட்டி வந்துள்ளனர். இதை கல்லூரி நிர்வாகத்திடம் புகார் அளித்தாலும் வீடியோவை வெளியிட்டு அசிங்கப்படுத்தி விடுவோம் என்று பிளாக்மெயில் செய்து வந்துள்ளனர். மூத்த மாணவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் மதுபானம் குடிக்க பணம் கொடுக்கும்படி இளநிலை மாணவர்களை மிரட்டி பணம் பறித்து வந்துள்ளனர். பணம் கொடுக்க இயலாத மாணவர்களை அடித்து துன்புறுத்தியும் வந்துள்ளனர். இதில் பல மாணவர்கள் பாதிக்கப்பட்டு வந்துள்ளனர். அவர்களில் ஒரு மாணவர் அவருடைய தந்தையிடம் நடந்த விவரங்களை கூறியுள்ளார். அவர் விஷயங்களை புரிந்து கொண்டு போலீசுக்கு சொல்லும்படி மகனிடம் கூறியுள்ளார். நீண்ட காலம் நடந்த இந்த கொடுமையை பொறுக்க முடியாமல் 3 மாணவர்கள் போலீசிடம் புகார் அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து 3ஆம் ஆண்டு மாணவர்கள் 5 பேரை ராகிங் தடுப்பு சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தற்போது கைது செய்யப்பட்ட 5 மாணவர்கள் கல்லூரியில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்து கல்லூரியில் விசாரணை குழு அமைத்துள்ளதாகவும் கைது செய்யப்பட்ட 5 மாணவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.